वस्सलातु वस्सलामु अला नबिय्यिना फी कुल्ली हीन। क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही आमिरन व मुख़बिरा इन्नल्लाह मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। கதருடைய இரவுல என்ன இறங்குது? எல்லா உலமாக்களும் பேசுனாங்க. சலாம் இறங்குது. அந்த சலாமை தேடி நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம். ஆகவே முன்னோர்களுடைய வசீஃபாக்களில் கட்டப்பட்டது சலாமை தேடும். அதன் அடிப்படையில் 100 எடுத்தோம். சலாமை தேடிட்டு அப்புறம் பயான் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும். யா சலாம் சல்லிம்னி 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 யா சலாம் சல்லிம்னி
या सलाम सल्लिमनी, 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 या सलाम सल्लिमनी. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க இந்த 23வது இரவிலே கதருடைய இரவை தேறிய வண்ணம் நம்மை விழிக்க வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். கதருடைய இரவை பற்றி உலமாக்களும் உலஃபாக்களும் பெரியோர்களும் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். காரணம், அந்த இரவுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆகவே தான் 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ்வே பிரகடனப்படுத்திட்டார். எல்லையற்ற ஒரு இரவு அது, எல்லையற்ற ஒரு இரவு. மற்ற நாட்களுக்கெல்லாம் எல்லைகள் இருக்கு, மற்ற இரவுகளுக்கு எல்லைகள் இருக்கு. 12 மணி நேரம் அல்லது 11 மணி நேரம். காலத்துக்கு ஏற்ப இரவு அதிகமாகும், இரவு குறையும். பகல் அதிகமாகும், பகல் குறையும். மற்ற நேரங்களுக்கு, மற்ற இரவுகளுக்கும் மற்ற பகல்களுக்கும் நேரங்கள் குறிப்பிடப்பட்டு போச்சு. ஆனால் கதருடைய இரவுக்கு நேரங்கள் குறிப்பிடப்படல. 1000 இரவுகளை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். அதனால அதை தேடிக்கிட்டே இருக்கு. இந்த 10 பிந்திய 10 ரசூலுல்லாஹ் தேட சொல்லிட்டாங்க. தேட சொன்னாங்களா? தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்களா? தேட ஆரம்பிக்க சொன்னாங்க. தேட ஆரம்பிங்க. முஸ்தலிஃபால போய் அங்க கல்லுல படுத்து கிடந்து, அங்க பக்கத்துல தூங்கக்கூடிய இடத்து பக்கத்திலே கல்லுவ கிடக்கும். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் தரையில் படுத்து கிடப்பாங்க. மஷர் மைதானம் மாதிரி இருக்கும். காசுக்காரங்க, பணக்காரங்க, ஏழைகள், அரபிகள் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க ஓரத்தில். அதில் அங்கே போய் தான் கல்லை போடும். அதுபோல் கதருடைய இரவு தேட ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள். தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அதனால தான் அபு யஸீதுல் பிஸ்ஸாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னை தேடிக்கிட்டே வந்தேன், பராத்தில் கிடச்சிச்சுட்டாங்க. தேடிக்கிட்டே வந்தேன், பராத்தில் கிடச்சிச்சுட்டாங்க. அது போல் நாமும் தேட ஆரம்பிச்சிக்க வேண்டியதுதான். அது அல்லாஹ் அடைய வச்சுருவான். ஏன்னு சொன்னால், மஸ்ஜிதில் கூட ஞாபகப்படுத்தினேன், நபியவர்கள் எத்திகாஃப் நடுப்பத்தில் தான் இருந்தாங்க. எத்திகாஃபு நடுப்பத்தில் ஆரம்ப காலங்கள். அப்போ 20வது காலை, பிற 20 காலையில் மனாம் பார்த்துட்டு ஃபல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அஹீர், கடைசி 10 தேடுங்க. கடைசி 10 இங்கே மாட்டீங்க, கொடு கடைசி 10 தேடுங்க. வேற வருதா? கடைசி 10 தேடிட்டான். அதனால் நடுப்பத்தில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அதில் சில சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் கிட்டே இருந்தாங்க. கடைசி 10 தேடுன்னு சொன்னோடனே சில சஹாபாக்கள், வேலை உள்ள சஹாபாக்கள் போயிட்டாங்க கடைசி 10.
ஏத்துக்காக முடிச்சுட்டு போயிட்டாங்க. சில சஹாபாக்கள் நபியுடைய சமூகத்திலே இருந்தாங்க. அதனால ஏத்துக்காக சஹாபாக்களே இருந்தாங்க. நபியுடைய முகத்தை பார்க்கறதுக்காண்டி தான் சஹாபாக்கள் இருந்தது. நாம அஜித் முகம் பள்ளியா மோதனார் முகத்தை பார்க்கறதுக்கு ஏத்துக்காக இருக்குன்னு எதுக்கு இருக்குங்க? நபியுடைய முகத்தை பார்க்கறதுக்காண்டி நாம இருக்கு. அதுக்கு தான் ஏத்துக்காக. பொதுவாக ஏத்துக்காஃபுனாவே இபாதத்துக்குன்னு எல்லாம் வழங்கிட்டாங்க. நிறைய இபாதத் செய். ஆனால் தவறுன்னு சொல்லலை, செய்யுங்க. தவறுன்னே சொல்லலை. கல்பை சரிப்படுத்திட்டு செய், ரூஹை சரிப்படுத்திட்டு செய். அது ரொம்ப சிறப்பு இருக்குது. பேரிச்சம்பழம் டப்பா வாங்கிக்கணுமா? ஏதாவது பசிக்கிற மாதிரி தெரியும். அப்படியே யாவது ஹாஜாபுரி ஆகிட்டு ராமத்தல்லாட்ட மறந்தாச்சு. மச்சான் பேரிச்சம்பழம் டப்பா வீட்டில் வாங்க, பெரிய டப்பா வாங்க, எல்லாத்தையும் காட்டுங்க, அப்படியே எடுத்துப்பாங்க. பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இருக்கும், எடுத்து கொடுங்க, எல்லாத்துக்கும். பசி இருந்தா ஏன்னா கொல்லை பக்கம் தான் சாப்பாடு ஆக்கி வாசனை வந்தால் சில பேருக்கு மண்டையில தாலியுமே ஏறாது. தாலியுமே ஏறாது. பிரியாணி வாசனை, பழகு வாசனை, அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய வாடையை நான் முகந்தேன்ட்டாங்க. ஈமானுடைய வாடையை முகம். பழகு வாடையை முகர்வதற்கு முன்னால், பிரியாணி வாடையை முகர்வதற்கு முன்னால் ஈமான் வாடை. யமன் தேசத்தில் இன்னி லஅஜிது ரீஹல் ஈமான் மின் கிபலில் யமன். யமன் தேசத்திலேருந்து ஈமானுடைய வாடையை முகம். நம்மளே எங்கே முகரப்போம். அப்போ கதிருடைய இரவு அதை நாம அடைஞ்சாகணும், தேடி ஆகணும். நபியுடைய சுன்னத், அவங்களுடைய உத்தரவு, அதனால தேடி உட்காந்துருக்கோம். இந்த 10 இரவுகளையும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தை உட்காந்து கொஞ்சம் நேரம் கூட தூங்கவே மாட்டாங்க. இந்த 10 இரவுகளை, இந்திய 10 இரவு வாயக்காத அகலகு குடும்பத்தார்களை எழுப்பி விட்றாங்க. கடைசி நேரத்தில் இன்னொரு சாயம் வாங்கிட்டு அவங்களுக்கும் இன்னொரு சாயம் வாங்கிட்டு வாங்க. இப்போ குடிச்சிட்டா. அப்போ கதருடைய 27 நாமும் உட்கார். அது பெரிய அல்லாஹுத்தால பெரிய அஜர் அல்லாஹ் வச்சிருக்கிறான், நற்கூலிகளை வச்சிருக்கிறான். 1000 ஆண்டுகளை விட சேர்ந்தது என்பதாகவும் அல்லாஹ் சொன்னான். எதனால ஏன் அல்லாஹ் தேட சொன்னான்? யோசிக்கணும். ஒரு மனுஷன் எப்பங்க தேடுவான்? தன்கிட்ட இருந்தது காணா போனதான். ஜோப்பில் 100 ரூபா பணம் இருந்துச்சு, காணாம போச்சு. இந்த கையில் இந்த ஜோப்பில் வருவான், இந்த ஜோப்பில் வருவான், இந்த ஜோப்பில் வருவான். சைத்தான் நிறைய பேருக்கு தொழில வசூசாக விட்டுருவான். தொழுது கையை இந்த பக்கம் விடுவான், இந்த பக்கம் விடுவான், இந்த பக்கம் விடுவான். ஒரு அதுக்கு நான் 2 ஜோப்பையும் விட்டு பார்த்தா தொழுது இருக்கா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. அப்போ நபியுடைய முகத்தை பக்கத்துக்காண்டி தான் ஏத்துக்கா. எனக்கு ரொம்ப சுகர் இறங்காம ஆயிடுச்சு. صلوا على النبي. اللهم صل على سيدنا. اللهم صل على سيدنا. اللهم صل على سيدنا. اللهم صل على سيدنا. وصل على سيدنا وعلى آل سيدنا. اللهم صل على سيدنا. اللهم صل على سيدنا سيدنا محمد.
பயான் ஆரம்பிச்சா பேரிச்சை பழம் திங்கிறத தூக்கி போட்டுருணும். இணையத்தில் ஹஜரா கூட அன்றைக்கி பத்ர் சாபாக்கில் உள்ள ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. ஒரு சாபி ரசூல் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னோன்னா தூக்கி போட்டு ஒட்டாக பொறுக்கு பேரிச்சம்பழத்தை அது வரையும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். நபியுடைய சுன்னத்து பேரிச்சம்பழம். அதை சாப்பிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் ஜிஹாது செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க, நோன்பு வச்சாங்க. ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். பேரிச்சம்பழம் அவ்வளோ பெரிய பரக்கத்து. அதனால் நபியர்கள் சொல்லிட்டாங்க, எந்த வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீடு ஏழையாக போட்டுன்ட்டாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் பேரிச்சம்பழம் இருந்தாங்க, கொஞ்சமாவது இருந்தாங்க, பூச்சி பிடிச்சாவது இருந்தாங்க. ஏன்னா நோம்புக்கு பேர் யாரும் எடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் அடுத்த நோம்புக்கு தான் எடுப்பாங்க. அது மாதத்துக்கு மாதம் சில பேர் நோம்பு வைப்பாங்க, 13, 14, 15 ஐயாமலுக்கு அந்த நேரத்தில் எடுப்பாங்க. எல்லா நேரங்களும் நாம் சாப்பிடணும், அவ்வளோ பரக்கத்தானது. ஏண்டா அந்த மரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அம்மிங்கிறாங்க. நம்ம மாமி, நமக்கு மாமி, பாவோட பிறந்தவங்க பேர் மாமி, பாவோட பிறந்தவங்க பேர் என்னங்க மாமி. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சி பாக்கி கொஞ்சம் மண் இருந்துச்சு, அந்த மண்ணை எடுத்து தான் பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் படைச்சான். அதனால் பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடும். ஒரே சரியாக சாப்பிட்டா சுகர் ஆயிடும். அலியும் கரமல்லா வஜஹு ஒரு பாக்ஸு முன்னாடி வந்தோன்னா நிறைய சாப்பிட்டே இருந்தான். அலியே நிறைய சாப்பிடாங்கன்ட்டான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவோடு சாப்பிடும், ஏன்னா சுகர் ஏறி போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் சுகர் ஏறி போயிடும். ரசூலுல்லாஹ் வேறு காலத்துக்கான சொல்லியிருப்பாங்க, இனிப்பு அதிகமாக. இப்போ நமக்கெல்லாம் சீனி, டீயில் சீனி போடுறோம்ல, அதில் தான் பெரிய முசீபத்துன்னு எல்லா டாக்டரும் சொல்கிறோம். சீனி போடாதுங்க, சீனி போடாதுங்க, சீனி போடாது. நபியுடைய காலத்தில் இனிப்பு எதை கொண்டு செய்யப்படுச்சு? இப்போ சீனியா இல்லையா? கரும்பு இந்தியாவில் மனம்தான். அப்போ எப்படிங்க சீனி அங்கெல்லாம் இனிப்பு எப்படி? ரசூலுல்லாஹ் ரொம்ப இனிப்பு பிடிக்குமா? கான ரசூலுல்லாஹ் யுஹிப்புல் ஹல்வா. ரசூலுல்லாஹ் ரொம்ப இனிப்பு பிடிக்கும். யாருக்கு இனிப்பு பிடிக்கல அவன் வந்து நபியுடைய உம்மத்தாக இருக்க முடியாது. புரிஞ்சா இல்லையா? அதனால இனிப்பு சாப்பிட்டான். இல்லைங்க வைக்காதுங்கம்மா, சுகர் பேஷண்ட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டான். அதனால தான் அஹ்ல பைத்துகளுக்கு, நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் இனிப்பு நிறையா பிடிக்கும் என்பதாக நம்முடைய முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க. அஹ்ல பைத் என்பதற்கு அடையாளம், யாருக்கு இனிப்பு பிடிக்குதோ அவங்க அஹ்ல பைத்துங்கிறாங்க. யாருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குதோ அஹ்ல பைத் என்பதாக உள்ளாங்க. ரஹ்மத்துல்லாஹி ஹஜரா கூட என்னை திட்டுவாங்க, இப்போ வந்தாலும் ஒரு இனிப்பு பாக்ஸாக இருக்கேன் அவங்க வீட்டில். எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பேரிச்சம்பழத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வகையான குவத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு பேரிச்சம்பழத்தில் அல்லாஹ் தஆலா பல கோடி குவத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அது சாப்பிட்டாங்க, மொத்தப்படியாக சாப்பிடும். 1 சாப்பிடுங்க, 3 சாப்பிடுங்க, 5 சாப்பிடுங்க, 7 சாப்பிடுங்க. இப்போ ஈதுல் ஃபித்ர் கூட வருது பார்த்தீங்கன்னா, காலையிலலாம் சாப்பிட்ற சுன்னத். ஈதுல் ஃபித்ரில், இந்த பெருநாளில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது சுன்னத். இஅ்திகாஃப் அதை பற்றி பேசியிருந்தேன். இஅ்திகாஃப் எங்கே இருந்தாங்க? சஹாபாக்கள் நபியுடைய முகத்தை பார்க்கறதுக்காக, நபியுடைய முகத்தை பார்க்கறதுக்காக, அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி நபியுடைய முகத்தை பார்க்கறதுக்காக. அல்லாஹ்வுடைய முகம் எங்கெங்க இருக்குது? நபியுடைய முகத்துக்கு பின்னாடி. இதை பார்த்தா தான் அதை பார்க்க முடியும். மன் ரஆனி ஃபக்கத் ரஅல் ஹக். என்னை யார் பார்த்தாவோ அவங்க தான் ஹக்கை பார்த்தாங்கன்ட்டாங்க. இப்போ நபியுடைய முகம் ஒரு ஆளுக்கு தெரியல, ஹக்குடைய முகம் தெரியாது. இப்போ இஅ்திகாஃபே நபியுடைய முகத்தை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஹக்குடைய முகத்தை பார்க்கணும். நாம் எங்கே இஅ்திகாஃப் கொடுக்க போகிறோம்? இஅ்திகாஃப் சுன்னத்தை முஅக்கதா. எந்த மஸ்ஜிதுகளில் வாங்க சொல்லப்படுதோ, இமாம் இருக்கிறாரோ, முஅஸ்ஸின் இருக்கிறாரோ, அந்த மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் அவசியம் இருக்க வைக்கணும். யாரையாவது பிடிச்சி சம்பளத்துக்காக இருக்க வச்சு, யாரும் இல்லைண்டா சம்பளத்துக்காகவே இருக்க வச்சிருனே. ஏண்டா நபியுடைய நபிகள் தொடர்ந்து செஞ்சாமல் மௌத் வரையிலும் அது விடவே இல்லை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக இருந்தார். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான்,
வல்லசீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. ரப்பிடத்தில் தங்கி செய்தா செய்வாங்க. நாமும் தலைவாணியில் படுத்து கிடப்போம், பள்ளியாசில் படுத்து கிடப்போம், பாயில் படுத்து கிடப்போம். அல்லாஹ்விட தங்கி செய்தா செய்வோம். அதுதான் இஅ்திகாஃப். இப்போ அல்லாஹ்வுடையவர்களுடன் சேர்ந்து இருக்குது. அல்லாஹ்வுடையவர்களுடன் சேர்ந்து இருக்குது. இந்த மசாயெல்லாம் விளங்காமல் நிறைய பேர் இஅ்திகாஃப் இருக்க போயிடுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை அல்லாஹ் தரும். பொதுவாக முரீதுகளுடைய ஆதாப், ஷேக்குக்கு முன்னாடி உட்காந்து அவுராதுகள் ஓதக்கூடாது. ஷேக்கு முன்னாடி உட்காந்து அவுராதுகள் ஓதக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கும். அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, ரசூலை பற்றி சொல்கிறாங்க, அதான் கேட்கும். நீ என்ன அவுராது ஓடுற? இதை விட உயர்ந்தவங்களும் இதுதான். ஐயுல் அமாலி அஃசல் நபிகள்கிட்ட கேட்குறாங்க. அமல்களை எது சிறந்தது யார் ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் அல்லாஹ் பற்றி அறியத்தான் அல்-இல்மு பில்லாஹ். நீ ஓதுற அமல்களை விட சிறந்தது. மார்க்க வழங்கலை, ஓத வேண்டாங்க. அதே போல் ஷேக்குடைய ஹீன ஹயாத்தில் சொல்லக்கூடாத மசாயில் அவங்களுடைய சமூகத்தில் தான் போயிருக்குமே தவிர தனியாக நீ இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது. என்ன கிடைக்க போதும்? மன் அராதா யஜ்லிஸ மஅல்லாஹி ஃபல்யஜ்லிஸ் மஅ அஹ்லில் ஹக். அல்லாஹ்வுடைய இருக்கா, ஆசை இருக்கா, அல்லாஹ்வுடைய உட்கார். ஏன் அங்கேயும் இங்கே போய் சுத்துற நீ? அவனையும் இவனையும் பார்க்குற நீ என்ன பிரயோஜனம் உனக்கு? பொதுவாக மக்கள் துனியாவுடைய நோக்கத்துக்காக நிறையா பல நோக்கங்களுக்காக இஅ்திகாஃப்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் கிருபை செய்யணும், அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கு தஃபீம் செய். அப்போ எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், நபியவர்கள் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை தேடினாங்க. சஹாபாக்களுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம சர்க்கார் இஅ்திகாஃப் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம பாவா இஅ்திகாஃப் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ரூமு பக்கத்தில் கபோர்டுலாம் அடைச்சி வச்சாங்க. கபோர்டு அடைச்சி மஸ்ஜிதுடைய பக்கத்தில் அந்த பக்கம் காதர் உட்காந்துருக்கான். இருக்கான். அந்த ரூமை அடைச்சி சர்க்கார் அங்கே இஅ்திகாஃப் இருக்குன்னு கல்வத்தில் இருக்கு என்பதாகலாம் ரொம்பவும் அவங்க நீத்து வச்சாங்க. செய்யமுல்ல முரீதுகள் வந்து போகிறதுனால மாக உள்ளால. அதுக்கு ஹதீஸ் என்ன, ஆதாரம் என்ன? அப்போ இஅ்திகாஃப் அவங்க வெறுத்தாங்களா? அந்த ஷேக்கை வெறுக்கலாம் இல்லை, ரொம்பவும் பிரியப்பட்டு நிறைய பேர் முரீதுகள் இஅ்திகாஃப் இருக்க வச்சுருக்காங்க. அப்போ உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்போ என் மிஸ்கின் ஒரு வருஷம் சர்க்கார் இஅ்திகாஃப் இருக்குன்னு சொன்னாங்களே இல்லைன்னு. அப்போ உமர் நாயகம் சொல்கிறாங்க, நபியவர்களுக்கு முன்னாடி அசான் பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பெல்லாம் கேட்குறாங்க. நபியவர்களுடைய அஹாதீஸை பாங்கு ஓதுனா எது வரையும் முஅஸ்ஸினுடைய சவுண்டு போதும் அது வரையும் சாட்சி சொல்லுது, பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாகலாம் முஅஸ்ஸினுடைய தலை கியாமத் நாளில் உயர்ந்திருக்கும். முஅஸ்ஸினுடைய தலை கியாமத் நாளில் உயர்ந்திருக்கும். அதெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் கேட்டுட்டு உமர் நாயகம் சொல்கிறாங்க, எனக்கு பாங்கு ரொம்ப ஆசை, எனக்கு பாங்கு முஅஸ்ஸினா போகணுன்னே ரொம்ப ஆசை. கலாஃபத்துடைய பொறுப்பில் இருந்தனால என்னால் செய்ய முடியும். கலாஃபத்துடைய பொறுப்பில் இருந்தனால என்னால் செய்ய முடியும். அதுபோல் இஅ்திகாஃப் இருக்கு நம்ம சர்க்கார் ரொம்ப ஆசை. ஏனைய வேலை வாய்ப்புகள், குடும்ப சூழ்நிலை, முரீதுகள் வந்து போகுதல், அவர்களுடைய மாமலாத் மாஷராத்தை சரி செய்தல், அதற்காக வேண்டி அவர்களால் இருக்க முடியவில்லை என்பதாகத்தான் நாம் தாவீல் செய்ய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் அல்லாஹுடைய முகத்தையும் ரசூலுடைய முகத்தையும் பார்ப்பதற்காக இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அனுப்புது. இப்போ இஅ்திகாஃபே லைலத்துல் கத்ரை தேடித்தான், கத்ருடைய இரவை தேடி. அப்போ கத்ருடைய இரவை நாம அடைஞ்சா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நான் சொன்னேன், அப்போ தேடுதல் எப்போங்க ஏற்படும்? நம்மள்கிட்ட உள்ளது காணா போனாதான். புரிஞ்சா இல்லையா? உங்கள் ஜோப்புல காணாம போனால் நான் தேடுவேன்? தேட மாட்டேங்க. என் வீட்டில் உள்ளது காணாம போச்சு தேடுவேன், உங்கள் வீட்டில் ஒன்று காணாம போச்சு நான் தேடுவேன்? நான் தேட மாட்டேன். அது போல் ரசூலுல்லாஹ் ஏன் தேட சொன்னாங்க? நம்மள்ட்ட இருந்துச்சு, ஏன் காணாம போச்சு? நம்மள்ட்ட இருந்துச்சு, அது காணாம போச்சு. அல்லாவே கூட இருக்கும்போது லைலத்துல் கத்ர் கூட இருக்காதா?
ரசூல் கூட இருக்கும்போது லைலத்துல் கத்ர் கூட இருக்காதா? எல்லாம் இருந்துச்சு. காணாம போச்சு. நம்முடைய பாவங்கள்னால மறைக்கப்பட்டு போச்சு. பாவங்களின் காரணத்தினால மறைக்கப்பட்டு போச்சு. மல்லஹுல் மௌலா ஃபலஹுல் குல். யாருக்கு அல்லாஹ் கிடைச்சாலும் எல்லாம் கிடைச்சா பார்த்தா. அதனால நம்மள்ட்ட காணாம போனதே தெரியும். நம்மளை விட்டு மறைஞ்சிச்சு பார்த்தாங்களா? நபியவர்கள் சொல்கிறாங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒன்று சீத்துஹா, அதில் மறக்கடிக்கப்பட்டுட்டாங்க. அதை மறக்கடிக்கப்பட்டு அந்த நேரத்தில் மறக்கடிக்கப்பட்டு போச்சு. அதன் அடிப்படையில் எந்த பாவத்தினால அந்த லைலத்துல் இருக்கிறது நம்ம விஷயத்தில் மறைக்கப்பட்டு இருக்கு, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காண்டி தான் சலாம் என்ற இஸ்மின் பக்கம் முன்னோம். அந்த சலாம் என்ற இஸ்மும் நம்ம மேலே படாத வரையிலும் நம்மளால் பாவத்தை விட்டு ஒதுங்கவே முடியாது. பாவத்தை விட்டு ஒதுங்கவே முடியாது. அது அல்லாஹ் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிட்டான். லைலத்துல் கத்ரை பற்றி திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுவிட்டு, ஒமாதரா கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுவிட்டு 3 தடவை அல்லாஹ் திருப்பி திருப்பி போகிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 3 தடவை அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்கிறோம். தனஸ்ஸுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபிஹா பிஇذن மின் குல்லி அம்ரின் ஸலாம். மின் குல்லி அம்ரின் ஸலாம் கிடைக்கும் நமக்கு. மின் குல்லி அம்ரின் ஸலாம் கிடைக்கும். பக்கீல் ஒன்று சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. நடுவில் ஒன்று விட்டாங்க, அதை ஞாபகப்படுத்து. அல்லாஹ் நம்மள 3 விஷயங்கள் அல்லாஹ் உண்டாக்கணும்ன்ற. அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று நஃப்ஸு, புரிஞ்சா இல்லையா? நஃப்ஸுக்குள்ளே ஜிஸ்மு வந்துடும், நஃப்ஸுன்னு சொல்லும். நஃப்ஸா அல்லாஹ் வச்சுருக்கான், கல்பா வச்சுருக்கான், ரூஹா வச்சுருக்கான். நஃப்ஸா வச்சுருக்கான், கல்பா வச்சுருக்கான், ரூஹா வச்சுருக்கான். அவன் நஃப்ஸு, கல்பு, ரூஹு. ரூஹு அம்ருல்லா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஜிஸ்மு ஹல்குல்லான்னு சொன்னாங்க, உண்மைதான். அதான் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. அந்த அடிப்படையில் சொன்னாங்க. ஹல்கும் அல்லாஹுக்கு தான் சொன்னோம், அமரும் அல்லாஹுக்கு தான் சொன்னோம். எதையும் நம்ம சொந்தப்படுத்திக்கவே முடியாது. என் கையாக இருந்தாலும் நான் சொந்தப்படுத்திக்க முடியுமா? என் வயிறாக இருந்தாலும் சொந்தப்படுத்திக்க முடியுமா? என் சரீரமாக இருந்தாலும் சொந்தப்படுத்திக்க முடியுமா? எதையுமே சொந்தப்படுத்திக்கவே முடியாது. ஏன் சொந்தப்படுத்திக்க முடியாதுங்க? ஏன் சொந்தப்படுத்த முடியாது? நீங்கள் கோடீஸ்வரனாகிறீங்க, அதிபதியாகிறீங்க, பணக்காரனாகிறீங்க, அது ஏழையாகிறீங்க, எதையுமே நீங்கள் சொந்தப்படுத்திக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் தான் சொந்தப்படுத்திக்கிறதுக்கு. பாத்தியில் உங்களை போய் பிரித்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் நீங்கள் காணப்படும். இருந்தால் தான் சொந்தப்படுத்திக்கிறதுக்கு. உள்ரங்கம் என்ற பாத்தின் என்ற கடையில் முக்குளி போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களை தேடிட்டே போங்களேன். தேடிட்டே போனால் நீங்கள் கிடைக்க மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. எப்போ கிடைக்க மாட்டாங்க? எங்கே சொந்தப்படுத்திக்கிறது? எப்போ சொந்தப்படுத்திக்க முடியும்? எங்கே சொந்தப்படுத்திக்க முடியும்? அவன் தான் வந்து இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் ஒன்றை உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த வாட்சி எனக்கு சொந்தம், இந்த செல்ஃபோன் எனக்கு சொந்தம், இந்த சொத்து எனக்கு சொந்தம். அவன் தான் ஒன்றை வந்து உட்காந்து சொல்கிறான். அல்லாஹ் தான் மாலிக்காக இருக்கான். நம்முடைய சூரத்துலேயும் சரி, நம்முடைய ஹகீகத்தா தான் உள்ள ஒன்றுமே கிடையாது. இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், லீ 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 லனா 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 என்பதான் அல்லாஹ் தான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹகாய்க்கு புரிஞ்சால் நமக்கு தெரியும். அப்போ நஃப்ஸு, கல்பு, ரூஹு, நஃப்ஸு இருக்க ஆசாருல்லான்னு சொல்கிறான். கல்குல்லா ஆசாருல்லா வேற பேர், ஒரே பேர், அர்த்தம் தான், பேர் தான் வேற. அதற்கான வித்தியாசம். கல்பு அஃபாலுல்லாமா, ஃபேலுல்லா அல்லாஹுடைய ஃபேலை கொண்டு அது வெளியே வருது, அல்லாஹுடைய செயல்பாடுகளை கொண்டு வெளியே. கல்புடி உலகத்துக்கு போனால் அல்லாஹுடைய செயல் தான் தெரியும். எவன் செயலும் தெரியாது, எவன் செயலும் தெரியாது. அல்லாஹுடைய செயல் மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் செய்கிறது மட்டும் தான் தெரியும். ஏசி ஓடுறது தெரியாது, அல்லாஹ் ஏற்கிறது. ஃபேன் ஓடுறது தெரியாது, அல்லாஹ் ஏற்கிறது. அவர் வர்றது தெரியாது, இவர் வர்றது தெரியாது, அவர் போகிறது தெரியாது, இவர் போகிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அதான் தெரியும். அல்லாஹுடைய செயல்கள் மட்டும்தான் தெரியும். அல்லாஹுடைய செயல்கள் மட்டும்தான் தெரியும். அப்படியா? ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கிறேன். காலையில் கப்பல் 6 மணி 7 மணிக்கு. அல்லாஹ் ஹாஃபிஸ்.
சாப்பிட்டு போகிறோம். ஆமாம், ஆமாம், சாப்பாடு வச்சுருக்கேன் குழந்தை சாப்பாடு வச்சுருக்கேன். வாழைக்கு நல்லா ஆஃபீஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹ். கலீல் மலா ஒரு தட்டையில் பிஸ்மில்லா சொல்லி எடுத்து தனியாக வச்சிருங்க தட்டையில், அதுக்கப்புறம் தான் வச்சுருவோம். இன்ஷா அல்லாஹ் 3:15 முடிச்சிடுறேன். ஏன்னா சஹாரை பிற்படுத்தி சாப்பிட்றது தான் முஸ்ஸாப். ஏன்னா 3 மணிக்கே சாப்பிட்டுட்டியா 3 ரமதான். கலாப்பை சுண்ணத்துக்கு மத்தம் எல்லா விளையாட்டுலையும் 3 மணிக்கே 2:30 மணிக்கே எழுந்திருக்கீங்க. கலாப்பை சுண்ணத்து கலாப் அதை காமத்துக்கு 6 மணிக்கு முடிதான் சாப்பிடும். இஃப்தாரை முற்படுத்துறது சொன்னது சீக்கிரம் சரி புரிஞ்சா இல்லையா? எங்க ஒரு அஜித்தெல்லாம் அந்த இஃப்தார் வந்த பிறகு தான் அஸ்தோஃபிருல்லா பாக்கி நேரத்தில் அஸ்தோஃபில்லா கரெக்டாக அந்த டயம் வச்சா உடனே இஃப்தார் செஞ்சது சொன்னது. சஹாரை பிற்படுத்துறது முஸ்தாப், அதுவும் சொன்னது. அதுதான் பறக்கத்து, கடைசியில் செய்கிறது தான் பறக்கத்து. அதனால் லேட்டாக விடுவோம்னு நினச்சிக்காதுங்க, விட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன சொல்ல வரேன், லைலத்துல் கதர், கதருடைய இரவு. கதருடைய இரவை நாமும் பெத்தாகணும் அந்த ஆசையில் உட்காந்துருக்கு. அப்போ நம்மள்கிட்ட இருந்துச்சிங்க, காணா போச்சு. நம்மள்ட்ட தான் இருந்துச்சு, காணா போச்சு. நம்முடைய பாவங்கள்னால காணா போச்சு, நாம் செஞ்ச தவறுகள்னால காணா போச்சு. நல்லடியார்கள் அதை விட்டு விடுதலை கிடைச்ச பிறகு எனக்கு இந்த இரவில் கிடச்சிச்சு, அந்த இரவில் கிடச்சிச்சு, அவங்களுடைய கஷ்புடைய பார்வையில் அவங்க சொல்கிறாங்க. யார்? ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி ஷேகுல் ஹதீஸ் அவங்க கூட ஃபஸாயில் அமாலில் எழுதுறாங்க, கஷ்புடைய நாதாக்களை தவிர கதருடைய இரவை அறியவே முடியாதுட்டாங்க. கஷ்புடைய நாதாக்களை தவிர கதருடைய இரவை அறியவே முடியாது என்பதாகவும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ சலாம் என்ற இஸ்மு நம்ம மேலே பட்டுருச்சு, அந்த இஸ்முடைய தஜல்லியாத் வெளியாயிருச்சு, அந்த பாவம் நகர்ந்துடும், லைலத்துல் கதர் தெரிஞ்சிடும். அதுக்காண்டி தான் யா சலாம் சல்லிம்னின்னு ஓதும். சலாமே, சலாமுக்கு சொந்தக்காரங்க, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. புரிஞ்சா இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர்ல என்ன துவா கேட்பாங்க? என்ன அவங்க ஆயில அல்லாஹும் உம்மத்தி உம்மத்திம்பாங்க. அப்புறம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹ் காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. சல்லிம்னா காப்பாற்று. இதாங்க வாயில வந்துக்கிட்டே நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லிம் 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 சல்லிம். அல்லாஹ் காப்பாற்றினா முடிஞ்சு போச்சுங்க. அல்லாஹ் காப்பாற்றினா முடிஞ்சு போச்சு. சொர்க்கம் கிடைச்சிடும், நரகத்தை விட்டு விடுதலை கிடைச்சிடும், ரஹமத்து கிடைச்சிடும், மகபிரத்து கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். அப்போ கதருடைய இரவு என்ன இறங்குது? சலாம் என்ற வெறும் சலாமா, வெறும் சலாமா. சலாமுன் மின்குள்ளி அம்ரிங்க, சலாமுன் மின்குள்ளி அம்ரி. ஒவ்வொரு அமரை விட்டு சலாம், ஒவ்வொரு அமரை விட்டு. அமர்னா விஷயத்துக்கு சொல்லு, காரியத்துக்கு சொல்லு. அம்னா என்ன? சலாமுன் மின்குள்ளி அம்னா என்னங்க? சலாம் என்ற இஸ்மு நம்ம மேலே வெளியாயிருச்சு, தஜல்லி ஆயிடுச்சுன்னா நாம் கலையப்படும், நாம் இருக்கவே மாட்டோம், நாம இருக்கவே மாட்டோம். அந்த உணர்வு நகர்ந்துக்கும். அல்லாஹ் இருக்கத்தான் தெரியும், அல்லாஹ் இருக்கிறது. खुदको छोड़ना खुदा को पाना, நம்மளை விட்டுரும். இதுக்கு தான் சலாம் என்ற இஸ்மு தேவை. நம்மளை விடவே முடியாது. நீங்கள் என்ன தான் தொழுகுங்களேன், தஸ்பீ ஓதுங்களேன், அழுத்தமாக உட்காந்து லால்பட சர்க்கார் சொல்லுவாங்க. அவ்வாறு அவங்க சொன்னதா அவங்க பெரிய செஞ்சாதா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. சொர்க்கம் போனாலும் அந்த உணர்வு நஃப்ஸு போகாதும்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நானும் என்ற உணர்வு சொர்க்கம் போனாலும் போகாது. அதை அழிக்கிறதுக்கு தான் மகான்கள் வரதான் செய்யும்.
அழிக்கின்னு வரும், வலிக்கின்னு வரும், அழிக்கின்னு வரும், புதுசு புதுசாக வரும், புதுசு புதுசாக வரும். நம்முடைய வேலை அந்த உணர்வை அழிச்சா அதை அழிக்கிறதுக்கு தான் இபாதத்தெல்லாம் கடமையாக்கப்பட்டு போச்சு. இபாதத்து வணக்க வழிபாடுகளை அதை அழிக்கிறதுக்கு, நான் என்ற உணர்வை அழிப்பதற்காகத்தான் இபாதத்தை, நான் என்ற உணர்வை அழிப்பதற்காகத்தான் இபாதத்தை. முடிஞ்சாலும் இபாதத்தை கொண்டாடி அவுளியாக்கள் உள்ள பூந்து வேறையை வெட்டி விடுவாங்க. உள்ள பூந்து வேறு இருந்தால் தானே மேலே முளை வரத்துக்கு, வேறையை வெட்டிட்டு போயிடுவாங்க. அனாக்கு பல்ட்டோ அனாஹி ஹக்குன்னு போயிடுவாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன், அந்த அகங்காரத்தை அழிப்பதற்காகத்தான், நான் என்ற உணர்வை அழிப்பதற்காகத்தான் இபாதாத், ரியாதாத், நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாமே, தஹ்மீது, தஸ்பீஹ் எல்லாமே அதுக்கு தான். அது சுத்தமாக அழிஞ்சு போகும். ஆனால் தான் ஹதீஸில் நாமெல்லாம் பார்த்தோம், நோம்பு கடமையாக்கப்பட்ட காரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, மஹியுத்தீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயிக்கிறாங்க. அவன் நஃப்ஸுட்டு அல்லாஹ் நஃப்ஸை படைச்சு அல்லாஹ் கேட்டான், நான் யாருப்பான்னு, மன் அனன். அப்போ நஃப்ஸை திருப்பி எடுத்து பேசி ஃபமன் அனன், நான் யாரும் தெரியுமான்னு அல்லாஹ். அவள் தான் அல்லாஹ் நெருப்பில் போட்டான், அப்பயும் அடங்கலை. கடைசியில் பசியை அல்லாஹ் உண்டாக்குறான், பசியை அல்லாஹ் உண்டாக்குறான். ஆனால் நாம் வைக்கிற நோம்புக்கெல்லாம் பசியே வரமாட்டேங்குது. ஏன்னா சாரில் ஃபுல் கட்டிடும். பசியே வர மாதிரி தெரியும். எனக்கு வரல, உங்களுக்குலாம் வருதா என்னான்னு தெரியும். பசியுடைய உணர்வே இல்லாமல் போயிடுச்சு, பசியுடைய உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சமாவது அதை அனுபவிச்சான். ஏன் பசியுடைய உணர்வு இல்லை? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஃபுல்லாக தூங்கினா பசிக்காது, ஃபுல்லாக தூங்கிறான் அவன் தான் அசடு வரைக்கும். அதனால தான் நோம்பு வச்சுட்டு நிறையா தூங்குறது மக்கள்ட்டான். நோம்பு வச்சுட்டே நிறையா தூங்குறது மக்கள், கம்மியாக தூங்குட்டாங்க, நிறையா தூங்குறது மக்கள் நிறுத்திட்டாங்க. அப்போ எங்கே பசியுடைய உணர போகிறாரு? மையத்தான் போயிடுவார், சாயங்காலம் தான் எழுப்பிடுவார். சில பேருக்கு ஒரே கலா வேணும். 3:30 மணிக்கு எழுந்தாலும் ஒரு கலா தான். ஷாஃபி எடுத்து வந்துடுது, டெய்லி ஷாஃபி எடுத்து வந்தா டெய்லி ஷாஃபி தொல்லாமா? சொல்லக்கூடாது, ஷாஃபியாக்கும் சொல்லலாம். ஹனஃபி மذஹப்ல உள்ளவங்க டெய்லி ஷாஃபி தொழக்கூடாதுங்க, தவறு. மக்ரூஹ் தஹரீம். ஷாஃபி வக்தில் லோஹரை தொழுறது மக்ரூஹ் தஹரீம். இப்போ சஃபருக்கு போகிறோம், அவசியமான ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், அப்போ ஷாஃபி வக்தில் அசரை தொழுதுட்டு போயிடலாம். இடையில காரை நிப்பாட்ட முடியாது, அவசரமாக போகணும். 3 ஷாஃபி வக்து வருதா, அந்த நேரத்தில் அசரை தொழுதுட்டு கிளம்பிடலாம் ஊருக்கு. கொஞ்சம் சின்னதாக வீட்டுக்குள்ளேயே பாங்க ஓடிட்டு எக்காம சொல்லிட்டு கிளம்பும். அது ஜரூரத்து துபீஹுல் மஹ்தூராத், அந்த அடிப்படையில். அப்போ இபாதாத்துகள் இருக்க, வணக்க வழிபாடுகள், அந்த நான் என்பதை அழிப்பதற்காகத்தான். அந்த நான் என்ற உணர்வை விட்டும் விடுதலை தரக்கூடிய இரவு தான் லைலத்துல் கத்ர். நான் என்ற உணர்வை அழிச்சும், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மின் குல்லி அம்ர். மின் குல்லி அம்ரனா மின் குல்லி ஆனா, ஒவ்வொரு நான் என்ற உணர்வை விட்டும் சலாமத் கொடுத்து, ஒவ்வொரு நான் என்ற உணர்வை விட்டும் சலாமத் கொடுத்து. அதான் அசல் சலாமத்து. அசல் சலாமத்து அதான். அது கிடைச்சிச்சுன்னா எல்லாம் கிடைச்சாம. அது இருக்க நஃப்ஸில் ஷுரூர்கள் பொங்கிட்டே இருக்கும், கெடுதிகள் பொங்கிட்டே இருக்கும். அந்த அனாவுடைய வேகம் எந்த அளவு எடுக்குதோ அந்த அளவு நஃப்ஸில் ஷுரூர்கள் கெடுதிகள் பொங்கிட்டே இருக்கும். அதை எடுத்துட்டோம் பொங்காது. எப்படி அடுப்பு தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றுற டபுளும் புரியுதா இல்லையா? அது சோடா ஊற்றுறான், கொக்கோ கோலா ஊற்றுறான், அப்படியே பொங்கிட்டு வெளியே ஊற்றுக்கிறோம். அது போல தான் அந்த உணர்வு இருக்கும் காலமெல்லாம் ஷுரூர்கள் நிறையா, ஷர்றுகள் பொங்கிட்டார், கெட்டது பொங்கிட்டார், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட குணங்கள், அகலாக்க மஸ்மூமா, அஃபாலே மஸ்மூமா, அக்வாலே மஸ்மூமா,
அகாயித மஸ்மூமா, ஹயாலாத்த மஸ்மூமா, பழிக்கப்பட்ட சிந்தனைகள், பழிக்கப்பட்ட கொள்கைகள், பழிக்கப்பட்ட செயல்கள், பழிக்கப்பட்ட சொற்கள், பழிக்கப்பட்ட பார்வைகள், அல்லாஹ் மஸ்மூம் எல்லாம் போகும். அதை விட்டு நமக்கு பாதுகாப்பு தெரியா, அதை விட்டு நாம பாதுகாப்பு தெரியா. அதனால தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குத்துபாவையும் இதை கொடுப்பாங்க. பயான் செய்வாங்க, இந்த குத்துபா கொடுப்பாங்க. என்ன கொடுக்குறாங்க? வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, என் நஃப்ஸில் உண்டான ஷர்றுகளை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்று. ரசூலுல்லாஹ்வுடைய நஃப்ஸில் என்னங்க ஷர்ரு இருக்குது? கெட்டது என்ன இருக்கு? காப்பாற்று. இப்போ எல்லாமே யா அல்லாஹ் அவன் ஷர்ரை விட்டு காப்பாற்று, அவன் ஷர்ரை விட்டு, விரோதியை சிந்தனையில் வச்சுட்டு அவன் ஷர்ரை விட்டு காப்பாற்று, அவன் ஷர்ரை விட்டு. அதுதான் கேட்குறான். நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டு காப்பாற்று யார் கேட்குறான்? இதை விட்டு காப்பாற்றுனா அதை விட்டு அல்லாஹ் காப்பாற்றிடும். நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுறான், விரோதிகளுடைய ஷர்ரை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற போகிறான். நீ கூட பைத்தில் படிச்சாங்க ஆமீன் ஜமா, இங்கே காணா போயிட்டார் அவரு. பைத்து படிச்சு களைப்பாயிட்டார். என்ன சொல்ல வந்தேன்? அதாவது பெருமானாரை யாரும் எதுக்கவே முடியாது. என்னது பைத்து ஞாபகம் இருக்கா? யாரும் போரிடவும் முடியாது. மகாரபத்தர் ஞாபகம் இருக்கா? மகாரபத்தர் பைத்துல மூலிச்சு மீன் மகாரம். விரோதிகளுக்கு சக்தியே கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட போர் செய்யுது. விரோதிகளுக்கு சக்தியே கிடையாது. நபியர்கள்ட்ட போர் செய்யுது. அப்ப ஆக நஃப்ஸுடைய ஷர்றுகளை விட்டும் சலாமத் நமக்கு கிடைக்கும். அதுதான் லைலத்துல் கத்ர் நமக்கு கொஞ்சம் லைலத்துல் கத்ர் நாம் அடைஞ்சிட்டோம். நஃப்ஸுடைய ஷர்றுகளை விட்டு சுத்தமாக நாம தூய்மையாகி விடலாம். அதுக்கு கைதுகளாக பார்க்கலாம், நனவுகளையும் பார்க்கலாம், நல்ல விஷயங்களை பார்க்கலாம், நல்ல பார்வைகளை பார்க்கலாம், நல்ல சிந்தனைகளை பார்க்கலாம், நல்ல கொள்கைகளை பார்க்கலாம். இல்லாவிட்டா நாம் எதையும் பார்க்கவே முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்ற சலாமுன் மின் குல்லி அம்ரின் சலாம். அல்லாஹ் சொல்ற மின் குல்லி அம்ரின் சலாம். சலாமத் கிடைக்கும், நமக்கு சலாமத்தே கிடைக்கும். அல்லாஹ் சலாமத்து கொடுக்குறது தகுதியாக இருக்கு, தயாராக இருக்கு. அதாவது ஹதீஸ் ஷரீஃபில் வருது, கதருடைய இரவில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கி யார் யாரெல்லாம் அது மகிழ்ச்சி உக்காந்துருக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்க பங்கு போட்டு போகிறாங்க. பாக்கி மிச்சம் இருக்குது, பேரிச்சை பழத்தை பங்கு பாக்கி மிச்சம் இருக்குது. என்ன செய்யுது? மிச்சம் உள்ளத காஃபிர்களுக்கு போய் பங்கு போடுறாங்க. காஃபிர்களுக்கு போய் பங்கு போடுறாங்க. எந்த காஃபிர்களுக்கு இந்த இரவில் பங்கு போடுறாங்களோ அவங்களாம் முஸ்லீமாக மொத்தம் போடுவாங்க. எந்த காஃபிர்களுக்கு இந்த இரவில் பங்கு போடுறாங்களோ அவங்களாம் இஸ்லாத்தை கபூல் செஞ்சு அவர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவார்கள் என்பதாக. இப்போ நிறைய இஸ்லாம் பரவு பார்த்தங்களேன், எங்கே பார்த்தாலுமே பரவு. இப்போ நிறைய லைலத்துல் கத்ர் கிடைக்குது என்பதற்கு அடையாளம். நம்ம போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு பாக்கியத்தான் அல்லாஹ் தரான். அல்லாஹ் பாக்கியம் தரான். இஸ்லாம் இருக்குது பார்த்தாங்களா, அதுவும் சலாம் என்ற இஸ்முடைய ஃபைசான் தான். இஸ்லாம் சலாமில் வந்தால் தான் இஸ்லாம். இஸ்லாமுக்கு அசல் எது? சலாம். முஸ்தக் அதுங்க அரபி படித்தவர்களுக்கு தெரியும். சலாம் இருக்கு. சலாம் யாரில் போந்துச்சோ ஒரு முஸ்லீம் ஆகிடும். சலாம் கூட இருந்தால் முஸ்லீம் ஆகிடும். அது போல தான் சலாம் சொல்ல மாட்டாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு நாம் அர்த்தம் வைக்கிறோம். சாந்தி உண்டாகட்டும். என்ன சாந்தி? எந்த தான் சாந்தின்னு பேர் வைப்பான். அதுக்கு அர்த்தம் என்னங்க? சலாமத்துக்கு அர்த்தம் என்ன? சலாமத்துனா ஐபு நக்ஷ வீட்டும் தூய்மையாக இருக்கும். அதான் அர்த்தம். சாந்தி சாந்தி அது விளக்க முடியாதனால சில பேர் தமிழில் இப்படி சொல்லிட்டு போயிடும். சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். எங்கே இப்போ இஸ்ரேலுக்கும் இதுக்கு பலஸ்தீன் சமாதானமும் உண்டாக மாட்டேங்குதா?
எத்தனை சலாம் சொல்லியும். அப்போ நாமும் அப்படிலாம் அர்த்தம் வைக்கக்கூடாது. அரபி படித்தவர்கள் அதுக்கு என்ன அர்த்தம், லோகத்தை என்ன, டிக்ஷனரி என்ன சொல்லும், அதுதான் சொல்லும். ஐபு நக்ஸை விட்டும் சலாமத்தை. ஐபு நக்ஸ் எதுங்க, மகளுக்கு பூரா ஐபு நக்ஸு தான். அதை விட்டு அல்லா முன்னது, அதை விட்டு அல்லா பரிசுத்தம். அதனால தான் அஸ்ஸலாமு அலைக்கும்னாவே நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க. அஸ்ஸலாம் என்று சொன்னாவே அது அல்லாவுடைய பெயரில், அது இஸ்மும் என் அஸ்மாயில், அல்லாஹ் உன் கூட இருக்கட்டும் அர்த்தம். அல்லாஹ் உன் கூட இருக்கட்டுமாக, சதா உன் கூட அல்லாஹ் இருக்கட்டும், சதா அல்லாஹ் உன் கூட இருக்கட்டும். நாம தான் அல்லாஹ் சேர்த்துப்பா. அதனால தான் ஒரு ஆளை பார்த்தோம், சந்தித்தோம், சலாம் சொல்லியாங்க. ஏன், அல்லாஹ்வுடைய சிந்தனையை அவர் கூட்டும். அவர் கூட அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கணும். அவர் கூட அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கல, அந்த வஸ்துக்கு நாம தர்த்திரியத்தை தான் சேர்க்கணும். ஒரு ஆணை சந்திக்கணும், அல்லாஹ்வை சேர்த்து. ஒரு பெண்ணை சந்திக்கணும், அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கணும். மகரமான பெண்களை பார்க்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கணும். அல்லாஹ்வை சேர்த்து பார்க்காம எந்த விஷயம் பார்க்கவே கூடாது. மனைவியை பார்க்குறோம், சேர்த்து பார்க்குறோம், என்னுடைய மனைவி. பிள்ளைய பார்க்குறோம், சேர்த்தாலும் பார்க்குறோம், ஏன் மகன். வீடை பார்க்குறோம், ஏன் வீடு. சேர்த்து பார்க்காம இருப்பாங்களா? சேர்த்து தாங்க பார்க்குறோம் நாமும். ஆனால் நிஸ்பத் அசலி நிஸ்பத்தை சேர்த்து பார்க்கணும். ஆதியிலே எந்த தொடர்புடன் வாழுதோ, வஸ்து இருக்குதோ தெரியுதோ, அந்த அசலியான நிஸ்பத்தை சேர்க்காமே நம்ம பார்த்துட்டோம். இடையில வந்த புதிய சம்பந்தர்களை சேர்த்து பார்த்துட்டோம். புதிய சம்பந்தர் இதெல்லாம் என் மகன், என் பொண்டாட்டி, என் அக்கா, என் தங்க, என் அம்மா, என் பாவா, எல்லாம் புதுசு. எத்தனை நாளைக்கு இந்த உறவுலாம், எத்தனை நாளைக்கு இந்த உறவு? ஆரிதி நிஸ்பத், அசலி நிஸ்பத் எது? காலங்காலமும் அல்லா தான் இல்மில் வச்சுருக்கான், தான் இல்ம ஹக்கில் வச்சுருந்தான். இப்பயும் வெளியில் உள்ள தான் ஜாத்தில் வச்சுக்கிட்டான். வெளியில் விடல, ஹாரிஜில் விடவே இல்லை, தான் ஜாத்தில் எல்லாம் வச்சுருக்கான். அவனும் சேர்த்து பார்க்காம அவரோட இவரோட அவளோட இவளோட சேர்த்து பார்த்து என்னங்க பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஆனால் தான் எல்லாம் சொல் கூணும் ரப்பானின ரப்பானின்களாங்கன்ட்டான். அல்லாவுடைய உத்தரவு, அல்லாவுடைய உத்தரவுங்க. ரப்பானி, ரப்புடன் சேர்ந்தவர்களாயிடும், ரப்புடன் சேர்ந்தவர்களாயிடும். சதா ரப்பின் பக்கமே எல்லா வசூலையும் சேருங்க. உங்களையும் சேருங்க, உங்கள் உடமைகளையும் சேருங்க, அல்லாவோட சேர்த்து பாருங்க. தெரிஞ்சாதானே சேர்த்து பார்க்கறதுக்கு, தெரிஞ்சாதான் சேர்த்து பார்க்க. அல்லா தெரியும், அவன் கூட இருக்க தெரியும், அப்போதான் சேர்த்து பார்ப்போம். குறைஞ்சபட்சம் நம்முடைய ஷேഖனாகவும் தன்னுடைய முறிகளுக்கு தர்பீ செய்யும் பொருட்டு குறைஞ்சபட்சம் ஒரு சிந்தனை உனக்கு வரலையா, ஒன்றும் விளங்க மாட்டேங்குதா, நான் ஹக்குடைய அடிமை என்ற சிந்தனை கொண்டு வேண்டாம், நான் அல்லாவுடைய அடிமை. அதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக சொன்னாங்க. வான அபுதுக்க, நபி அவர்கள் அந்த சிந்தனை இருந்தாங்க. வான அபுதுக்க, யாரெல்லாம் நம்ம அடிமை அல்ல, வான அபுதுக்க, அல்லாவுடைய அடிமை என்ற சிந்தனை கொண்டு வர. அப்போ உனக்கு அல்லாஹுக்கு மத்தியில் உண்டான தூரம் குறையும், உனக்கும் அல்லாஹுக்கும் தூரம் குறையும். அப்போ கதருடைய இரவு இருக்க நம்முடைய நஃப்ஸை சுத்தப்படுத்தக்கூடியது, நஃப்ஸை இல்லாமல் ஆக்கக்கூடியது. சலாம் என்ற சுலகம் நான் என்பதை கலட்டக்கூடியது. அப்படிப்பட்ட இரவு அது அசலியான இரவு, அசலியான இரவு. இரவு இருக்க லைலு, இரவுல என்னங்க இருக்கும்? லொல்மத்து இருக்கும், இருட்டு இருக்கும், இருட்டு இருக்கும். இருட்டு ஒரு ரஹமத்துங்க, இருட்டும் ரஹமத்து, புரிஞ்சா இல்லையா? அதனால தான் இப்போ என்ன சொல்லிட்டானோ, கரண்டே போக மாட்டேங்குது. முன்னெல்லாம் கரண்ட்டு போயிட்டே இருந்துச்சு, அந்த காலத்தில் கரண்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கரண்ட்டு போச்சு வந்துச்சு, இப்போ தொடர்ந்து கரண்டே போகிறது கிடையாது எல்லா ஊர்லேயும். அதான் அது மாதிரி அமைச்சு கொடுத்துட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் மூச்சு நின்று போகணும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா. இப்போ அப்படி ஆயிடுச்சு, ஜரூரியாத் மாதிரி ஆயிடுச்சு, அவசிய தேவையாக போயிடுச்சு. கொஞ்ச நேரம் இல்லைன்னா பதற ஆரம்பிச்சிடும்.
குதிரையில் பதிலாச்சு. அதனால தான் என்ன ஓட்டணும், லைட் எரிஞ்சா இந்த வெள்ளை பல்புலாம் எரியுதுல, உனக்கு கேன்சர் வராங்கிறான். இந்த வெள்ளை பல்பில் சிஎஃப்எல் பல்பு அதை நீ போட்டனா கேன்சர் வராங்கிறான். விட்டாப்பல் எதையும் சொல்லி நம்மளை தடுக்க பார்க்க, அல்லாஹ்வுடைய நாமத்தை விட்டு மஹரூமாக்க பார்க்க. அவன் தான் உண்டாங்கன்னு சொல்லி விடுறான், இது புழங்காதரா அப்படி. அப்போ அதில் ஒரு கயிறு இருக்கு. ஒவ்வொரு செய்யிலையும் ஒவ்வொரு வசூலையும் சரி நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது. வெறும் நல்லது மட்டும் எந்த வசூலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஷர்ரே கிடையாது, கெட்டதே கிடையாது, நல்லது மட்டும் தான் 100% இருக்குன்னு ஒரு வருஷம் கண்டுபிடிக்கவே முடியாது. புரிஞ்சா இல்லையா? அல்லாஹ், ரசூல், ஷேக், இந்த மூணில் தான் கயிறு இருக்கு, கயிற மகள். பாக்கி எல்லாத்துலேயும் ஷேர் தான், பாக்கி எல்லாத்துலேயும் ஷேர் தான். அதனால் தான் அலியும் கர்ரமுல்லா வஜூ சொன்னா, அன்னைக்கு கூட ஞாபகப்படுத்தினேன், எல்லா இனிப்பும் வியாதி தான், எந்த இனிப்பு சாப்பிட்டாலும் வியாதி தான், தேனை தவிரன்ட்டான். தேனில் மட்டும் ஷிஃபா இருக்குன்ட்டான். எல்லா கசப்பும் ஷிஃபா. எந்த கசப்பு சாப்பிட்டோம், கோவக்காய் சாப்பிடு, பாவக்காய் சாப்பிடு, எல்லாம் ஷிஃபா தான். விஷத்தை தவிரன்ட்டான், அதில் மட்டும் ஷிஃபா கிடையாதுட்டான். புரிஞ்சா இல்லையா? எதுக்கு சொல்ல வர, எந்த வசு எடுத்தாலும் சரி அதில் ஹைரிஷன் ரெண்டு கலந்தார். ரெண்டின் மூலமாக எல்லா பக்கமும் தோஞ்சியாகும். அவர் சொன்னாங்க, ரெண்டை கொண்டும் எல்லா பக்கம் மொத்தம், ஒன்னே வச்சாக்க எல்லா பக்கம் தோஞ்சி ஆக மாட்டேன். கயிறை கொண்டும் எல்லா பக்கம் போகணும், ஷர்ரை கொண்டும் எல்லா பக்கம். பலூனாகும் பில் ஹசனாத், பலூனாகும் பில் ஹசனாத்தி வசியாத். நல்ல காரியங்களை கொண்டு சோதிப்பேன், கெட்ட காரியங்களை கொண்டு சோதிப்பேன், ரெண்டுமே பலாத்தான். பலூனாகும் பில் ஹசனாத்தி வசியாத். நல்லதை கொண்டு சோதிப்பேன், கெட்டதை கொண்டு சோதிப்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், வயசுமுகமா அக்பரும் மின் நஃபைஹிமான். மக்லூக்குடைய ஹக்கீகத்தை அல்லாஹ் புட்டு வச்சுட்டான் இந்த ஆயத்தில். அதில் கெடுதி தான் அதிகமாக இருக்கான்ட்டான். நீ எதை எடுத்துங்க, சுகர் மாத்திரையே எடுத்துங்களேன், சுகர் மாத்திரையே எடுத்துங்க, அது ஜுரம் போகிற மாத்திரையே எடுத்துங்க, நீ எந்த ஷிஃபாவுடைய மாத்திரையே எடுத்துங்க, அதில் கெடுதி தான் அதிகம் இருக்கு. அது நஃபு கம்மி தான், கம்மி தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. ஆகை நாமும் அல்லாஹ் பக்கம் ருஜியா. நஃப்ஸும் ஷைத்தானும் விட மாட்டேங்குது, நஃப்ஸும் ஷைத்தானும் விட மாட்டேங்குது. அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நஃப்ஸோட போரிட்டு தான் நம்ம கேட்டாங்க, ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்ட அல்லாஹ். அதை பற்றி அல்லாஹ் தஃப்சீர் செய்யணும், அவனே அல்லாஹ் தஃப்சீர் செஞ்சிட்டான். என்ன சொல்லிட்டான், கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். கைரில் மக்லூப்னா என்ன, அல்லாஹ் நஃப்ஸுக்கு கட்டுப்படாதவர்களாக ஆக்கிட்டான். அதான் கைரில் மக்லூப். எவன் நஃப்ஸுக்கு கட்டுப்படுறானோ அவன் அல்லாஹுடைய மக்லூபின், அல்லாஹுடைய கோபத்துக்காரான். கலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹுடைய வருத்தத்துக்காரான். அதனால ஒவ்வொரு தொழிலும் கேட்கும், அல்லாஹ் நஃப்ஸு கட்டுப்படாதவனா ஆக்கிறான். வலல்லாலின் மகான்களுடைய தஃப்சீர், என் தஃப்சீர் கிடையாது. மகான்கள் சொன்ன வலல்லாலின் ஷைத்தானு கட்டுப்படாதவனாக. சதா நஃப்ஸுக்கு ஷைத்தான் நஃப்ஸுகா ஷைத்தானு கட்டுப்படாதா அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே. நபியர்கள் கேட்டாங்க, நான் தக்கில்லி இலா நஃப்ஸி தர்ஃபத்தை, கண் சிமிட்டும் நேரம் அளவு கூட சாத்திராது அல்லாஹ். கதருடைய இரவு இருக்கே, சலாமத்தை வாங்கி தரக்கூடிய இரவு. எதை விட்டுங்க, நஃப்ஸை விட்டும் ஷைத்தானை விட்டும், நஃப்ஸை விட்டும் ஷைத்தானை விட்டும் சலாமத்தை வாங்கி தரும். அப்ப நம்ம சலாமத்தை வாங்கியா, அந்த சலாமத்தை எப்படி வாங்குறது, நாம எங்க போய் வாங்குறது? அதை கொடுத்துதான் மலக்குகளை இறங்கிட்டாங்க, மலக்குகளை இறங்குறாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வரணும், மலக்குகள் இறங்குறாங்க, ரூஹும் இறங்குது. இறங்குதுன்னா என்ன, இறங்குது வானத்திலும் கீழே இறங்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வரும் மினஸ் ஸமாஇ இலல் அர்தி, எந்த ஆயத்துல வானத்திலும் கீழே இறங்குனாங்க, எந்த ஆயத்துல வரலங்க. தனஸ்ஸுல்னா என்னங்க, யோசிக்கணும்.
அவன் நாம எல்லாமே தஃபாசீர்கள் இருக்கு, அதை ஒத்துக்கிறேன், அதான் இன்கார் செய்யும். அதை நாம எப்படி நாமும் அனுபவிக்கிறது? எப்படி நுசூலுல் மலாயிக்காவை எப்படி அனுபவிக்கிறது? மலக்குகளுடைய இறங்குதலை எப்படி அனுபவிக்கிறது? புரிஞ்சா இல்லையா? இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனை திட்டான். ஒரு மனுஷனா திட்டான். அந்த பயில இந்த பயில சோறு திட்ட பயில. ஏன்னா அவன் சொல்லணும்னு கோவம் ஆயிடுச்சு. வாடா ஒரு கை பார்த்தாரு, அடிக்க கிளம்பிட்டான். ஷைதான் மேலே ஏறி உட்காந்துட்டான். கோவம் எங்க இருக்கோ ஷைதான் இருக்கும். அல்லாஹ் ஹிஃபாதத். ஹக்குக்காக கோவப்படக்கூடிய அல்லாஹ், நஃப்ஸுக்காக கோவப்படக்கூடிய ஆக்கக்கூடாது. அதனால தான் அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு ஒரு விரோதி மேல் ஏறி உட்காந்துட்டாங்க, அறுக்கிறதுக்காக, நீ போட்டு தரதுக்காக. அந்த ஆள் துப்பிட்டான். பார்த்தாரு, இது அலி நாயகம் நஃப்ஸுன்னு முஜாதா செய்யறது. ஒரு துப்பிட்டான். அலி நான் முகத்தில் அப்படியே அவன் எச்சிட்டு போய் பட்டுச்சு. அலி நான் டப்புன்னு இறங்கிட்டேன். என்னை விட்டுட்டு ஃபுல் ஆதிக்கம் இருந்துச்சு, அறுத்துருக்கலாம் நீங்க இல்லையா? இப்போ அறுத்துருந்தா என் நஃப்ஸுக்கானே அறுத்துருப்பேன். கோவம் வந்துச்சு. என்னை துப்பிட்டல நீனே, கோவம் வந்துச்சு. நஃப்ஸுக்கானே அர்த்தம்னா இருப்பேன். அதனால நான் அறுக்கல, நான் இறங்கிட்டேன். அல்லாஹ்காண்டி ஜிஹாத் செய்தவன் ஆக மாட்டேன். அல்லாஹ்காண்டி ஜிஹாத் செய்தனா. அதனால லில்லாஹித் இருந்தா தான் ஷுஹதாக்குடைய மகாம். லில்லாஹித் இருக்கு. நாட்டுக்காக, அதுக்காண்டியும் பதவிக்காண்டியும் மதத்துக்காண்டியும் போரிட்டா அது ஷுஹதாக்குடைய மகாமா இல்லை. அல்லாஹ் கொடுத்தா கிஃப்ட். அல்லாஹ் கொடுத்தா கிஃப்ட். ஆரம்பத்தில் கூட அந்த பில்லியனுடைய குரூப் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் இடிக்க போச்சு. ஒரு ஃப்ளைட்டு அப்படியே ஃபுல்லாக 2004 நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டு அப்படியே போயிடுச்சு. அவங்கெல்லாம் ஷஹீதாக்களாக போயிட்டாங்க. மோதிடுச்சு அந்த வெள்ளை மாளிகை. அப்போ லால்பு சர்க்கார் நம்ம சர்க்கார் சந்திக்க போனாங்க. இப்போ லால்பு சர்க்கார் கேட்டாங்க, மிஸ்கின் பக்கத்தில் உட்காந்துக்கிறது. இப்போ இவங்க எல்லாம் ஒரு 7-8 பேர் ஃப்ளைட்டில் மோதி கீழே வந்து மோத்தா போயிட்டாங்களா, எல்லாம் ஷஹதாக்களா, உங்கள் ஃபத்வா என்னன்னு கேட்டாங்க. அப்படியே தலையை கீழே ஓட்டு உட்காந்துட்டாங்க. ஒன்றும் பதிலே சொல்லு நம்ம சர்க்கார். ஏன்னா அவங்க என்னன்னாலும் நம்ம சர்க்கார்கிட்ட கேட்பாங்க. இது மசாயில நம்ம சர்க்கார் ஷஹதாக்கலாமா? ஷஹதாக்கள் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு ஷஹதாக்களும் சொல்ல. எல்லாத்தையும் சொல்ல. கல்பை பொறுத்து, அவங்களோட உள்ளத்தை பொறுத்தது. நாம் ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அல்லாஹ் ஷஹதாக்களா அல்லாஹ் அவர்கள் ஆக்கணும், ஆதரவு வைக்கலாம். ஷஹதாக்களா இருக்கலாம், ஆதரவு வைக்க வேண்டியது, துவா செய்ய வேண்டியதுதான். அப்போ இவங்க ஃபத்வா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க வீட்டுக்கு வந்த பிறகு, கடுகளவு நஃப்ஸு கலந்தாலும் ஷஹதாக்குடைய மகாம் கிடைக்கான்ட்டாங்க. கடுகளவு நஃப்ஸு கலந்தாலும் அல்லாஹ் ஹிஃபாதத். அப்போ இந்த கதருடைய இரவிலே மின் குல்லி அம்ரின் ஸலாம் தனஸ்ஸுல் மலாயிகத், மலக்கு இறங்குறாங்க. மலக்கு இறங்குறதுன்னா என்னங்க? கோவம் ஏறிச்சிங்க, அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் கோவம் ஏறிச்சு, டப்புன்னு இறங்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் அவியர்கள் சொல்கிறாங்க, நின்று இருக்கும்போது கோவம் தான் உட்காந்துரு, உட்காந்துரு கோவம் தான் படுத்துரு. அப்படியும் கோவம் இருக்க ஒளி செஞ்சிரு, போயிட்டு ஒளி செஞ்சிரு. தண்ணி பட்டா ஜில்லுப்பு பட்டா கோவம் படும். புரிஞ்சா இல்லையா? இப்போ உள்ள சைத்தான்லாம் என்ன ஒளி வெளி சைத்தான், அபு சைத்தான்கெல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ அல்லாஹ் பார்த்து இறக்குனாத்தான், அல்லாஹ் பார்த்து இறக்குனார். அப்போ இறங்குது பார்த்தீங்களா, டப்புன்னு இறங்கிடுது. சந்தோஷமாயிடுது. அதுக்கு பார்த்தாங்க தன்னை நுசூல்னு சொல்லுவோம். இறங்குதல் எல்லாமே போயிடும். அதுபோல தனஸ்ஸுல் மலாயிகா, மலாயிகாக்கள் இறங்குனாங்கன்னா என்ன? மலக்குமார்கள்லாம் யாரு? மலக்குமார்கள்லாம் யாரு? நம்மளோட மலக்குமார்களே வரமாட்டாங்களா? மலாயிகா எதுல வந்ததுங்க? அரபி படித்தவர்கள் எல்லாம் விளங்கு, அரபி படித்தவர்கள் விளங்கு. மலக்காலேன்னு வந்ததான் மலாயிகா. மலக்கா அரபி படித்தவர்கள். திறமைகள் சொல்றது, திறமைகள்.
ஒரு மனுஷன்லயும் சில மனுஷன்ல 10 திறமை இருக்கும், சில மனிதர்கள் திறமை இருக்கும், சில மனுஷன் 30 திறமை இருக்கும். நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் பூராமே மலாய்க்கத்துவம் தான். திறமைகள் அவங்க இல்லாம திறமைகளை நீங்க நிலைநாட்டவே முடியாது. டிரைவிங் பண்றேன் கார், இது திறமைங்க, மலக்கா. அல்லாவுடைய ஜாத்துல உண்டான திறமைகளுக்கு மலக்கான்னு சொல்லக்கூடாது, திறமைன்னு சொல்லக்கூடாது, சிஃபத். அது நம்முடைய மகளுக்குடைய ஜாத்திரை தெரியக்கூடிய திறமைகளுக்கு அரந்துன்னு சொல்லலாம், மலக்கான்னு சொல்லலாம். அரபி படித்தவர்களுக்கு தெரியும் மலக்கான் சிஃபத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் ஜாத்தை விட்டு சிஃபத்து பிரியவே பிரியாது. நம்ம ஜாத்தை விட்டு நம்ம திறமை பிரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும், இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடும். புரிஞ்சா இல்லையா? மறந்து போயிடும், திடீர்னு மறந்து போயிடும், திடீர்னு வேற காரணம் இழந்து போயிடுவான், வேற ஏதாவது காரணம் இல்லாம போயிடும். அல்லாஹ் ஹிஃபாஸ். அப்ப மலக்கான திறமைகளுங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு திறமை இருக்கா இல்லையா? சில பேர்ல டிரைவிங் ஓட்டக்கூடிய திறமை, கார் ஓட்ட, பஸ் ஓட்டக்கூடிய திறமை, ஃப்ளைட் ஓட்டக்கூடிய திறமை, கிதாப் பார்க்கக்கூடிய திறமை, ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய திறமை, தொழுவைக்கக்கூடிய திறமை, பயான் பேசக்கூடிய திறமை, அல்லாஹ் பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய திறமை, அல்லாஹ் பற்றி கேட்கக்கூடிய இன்பமாக கேட்கக்கூடிய திறமை, அதுவும் ஒரு திறமை தான். இந்த திறமைகள்லாம் எப்படி வந்துச்சு? மலக்கு கூட வந்தனால தான் வருது, இல்லாட்டி வராது. மலக்கு பக்கத்தில் இருக்காக, இல்லாட்டி உங்களுக்கு அந்த திறமை தெரியாது. இல்லாவிட்டால் உங்களில் அந்த திறமை தெரியாது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய திறமை என்னன்னு தெரியுங்களா? அவங்களுடைய திறமை சரசே பார்த்த தலையிலிருந்து கால் வரையில் அவங்க ஐன இல்மாகவே இருந்தாங்க, ஞானங்களாகவே அவர்கள் வராங்க, இல்மா வராங்க. அதனால்தான் சுன்னத் ஜமாத்துடைய அகீதா என்னன்னு தெரியுங்களா? இங்க உள்ள இல்மும் ஞானம் அங்க போகணுன்னாக்க ஜிப்ராயிலுடைய வாசித்தாவே. ஜிப்ராயில் இஸ்லாம் இல்லைன்னா போக நான் பேசவும் முடியாது, நீங்க கேட்கவும் முடியாது. ஜிப்ராயில் இஸ்லாம் வேணும். இல்லை ஜிப்ராயில் இஸ்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு ஆகிடும். அது முடிச்சுட்டு ரசூல்லா வரையும் தான் ஜிப்ராயில் இஸ்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க. மேலே கீழே ஏறி இறங்கினாங்க மாடிப்படி. அது ரிட்டையர்ட் ஆகி உட்காரு, அவங்க சம்பளம் தரும், போனஸ் தரும், நல்லா கொடுத்துட்டான்னு ஆகிடும். நவுஸ் பில்லாஹி மின் ஸாலிக். சரியா? ரிட்டையர்ட் மாட்டாங்க, இன்னும் கியாமத் வரை வேலை பார்த்தா இருக்காங்க. என்னுடைய தஜல்லியாத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. என்னுடைய தஜல்லியாத்தை வெளிப்படுத்தி மீகாலிசல் இருக்கக்கூடிய தஜல்லியாத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. ஆகவே திறமைகள், எல்லா திறமைகளுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமனம். மலக்குகள் தான் திறமைகளாக வர. இப்போ நல்ல திறமைகள், கெட்ட திறமைகள், நல்ல திறமைகள். கெட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரர் ஷயாத்தீன். கெட்ட திறமைகளுக்கு சொந்தக்க பிக் பாயிண்ட் அடிக்கக்கூடிய திறமை மலக்குக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மலாய்க்காவுடைய சொந்தம், மலக்குக்கு சொந்தமானு சொல்லக்கூடாது. ஷைத்தானுடைய பிக் பாயிண்ட் அடிக்கக்கூடிய திறமை, திருடக்கூடிய திறமை, அபகரிக்கக்கூடிய திறமை, பிறரை கேவலமாக நினைக்க பேசக்கூடிய திறமை, யாரும் ஏளனமாக பேசக்கூடிய திறமை ஷைத்தானுடைய திறமை. நல்ல திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் மலாய்க்கத்து மாறும். ஒவ்வொரு மலக்குலையும் ஒரு மலக்கா இருக்கு, ஒவ்வொரு திறமைகளும். அப்போ பூரா திறமைகளை சுமந்தவர்களாக நாம் இருந்தோம். மலாய்க்கத்துமார்களுடைய நுசூலை நாம் அதிகமாக பெறலாம். மலாய்க்கத்துமார்களுடைய நுசூலை அதிகமாக பெறலாம். ஆகவே தான் நாமோ மலக்குகள் எங்கே அடைவழிந்து இருக்கிறாங்களோ அவங்க சாஹிப கமாலாக இருப்பாங்க. எல்லா திறமைகளையும் தன்னில் உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க. துனியாவுடைய திறமைகளா இருக்கட்டும், ஆகிரத்துடைய திறமைகளா இருக்கட்டும், எல்லா திறமைகளும் தன்னில் உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தான் அல் ஆரிஃபு ஹஷாசுன் பஸ்ஸாசுங்கிறாங்க. அல் ஆரிஃபு ஹஷாசுன் பஸ்ஸா, ஃபுல் உணர்ச்சியோடு இருப்பார். யாரும் அவர் ஏமாற்ற முடியாது, யார்ட்டையும் அவர் ஏமாற மாட்டார், ஏமாற்ற மாட்டார். ஏமாந்தாலும் அவர் ஆரிஃபு கிடையாது. புரிஞ்சா இல்லையா? அதே போல் முகமலர்ச்சியோடு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆக அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த கதருடைய இரவை 3 ஆயிடுச்சு, நேரம் கடந்து போயிடுச்சு. கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருன்னு அதை நாம் தேடணும், தேடிக்கிட்டே இருங்க. அதனால தான் ஃபுகஹாக்குடைய கருத்து என்னன்னு தெரியுங்களா? மக்ரிப் தொழுகை
ஃபஜர் தொழுகை ரெண்டையும் நீ ஜமாத்தா ஒரு வருடம் முழுவதும் நீ ஜமாத்தாக தொழுதால் அவன் லைலத்துல் கத்ரை அடைஞ்சிடுவான்ட்டான். லைலத்துல் கத்ர் நல்ல விஷயங்களை லைலத்துல் கத்ரை தேடிக்கிட்டே கிடைக்கும் வருஷம் முழுவதும். அப்போ அல்லாஹ் இந்த வருஷத்துடைய இந்த ஆண்டிலிருந்து இந்த 10 நாள்லேருந்து தேட ஆரம்பிக்க வேண்டியதான். நாளே எப்போ கொடுப்பான்னு தெரியாது, அல்ல எப்போ கொடுப்பான்னு தெரியும். நம்முடைய தேட்டங்களை பொறுத்து அல்லாஹ் கொடுப்பான். அதை கொடுத்துட்டான்னா நஃப்ஸில் உண்டான கச்சராக்கள் வெளியே போயிடும். கச்சராக்கள் வெளியே போயிடும். பிறரை பற்றி உண்டான கச்சராக்கள், நம்மிலும் உண்டான கச்சராக்கள், ஃபுஷி கச்சராக்கள், ஆஃபாக்கி கச்சராக்கள் எல்லாம் வெளியே போயிடும். அது வெளியே போச்சு அல்லாஹ் அவருடைய கல்வியில் அல்லாஹ் நிரம்பிடும். நிரப்பப்பட்டு போயிடும். இல்லாவிட்டால் துல்மத்தில் நிரப்பப்பட்டு போயிடும். உள்ளங்களில் இருள் நிரப்பப்பட்டு போயிடும். அதில் எந்த ஃபாய்தாவும் கிடையாது. அதோட கபருக்கு போனால் துல்மத்துன்னு அல்லாஹ் துல்மத்தாயிடும். கல்பு பூராவும் இருளாக இருக்குது. கல்வியில் நூறே இல்லை, பிரகாசமே இல்லை. கபருக்கு போயிட்டே என்ன ஆகும்? இருளுக்கு மேலே இருளாயிடும். அதனால் நூறை நிரப்பிட்டு போகும். நூறை நிரப்பி சஹாபாக்கள் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? நபியவர்கள்ட்டேருந்து தாலீம் கேட்டுட்டு போகும்போதே 2 சஹாபாக்கள் 2 குச்சியில் 100 எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 குச்சியில் 100 எடுத்துகிட்டு போகிறாங்க. பேட்டரி மாதிரி அடிக்குது 200. அது மிஷ்கா ஷரீஃபில் இருக்கு. அது எப்படிங்க அது 100 குச்சியில் இருந்துச்சு? அவங்கள்ட்ட உள்ள 100 குச்சி வழியாக வெளியாச்சு. குச்சியில் 100 கிடையாது. மஹதீஸிங்க எழுதுறாங்க அந்த குச்சியை கீழே போட்டு அது 100 போயிடுமா? அவங்க கையில் பிடிச்சாதான் 100 வரும். கையில் பிடிச்சாதான் 100 வரும். புரிஞ்சா இல்லையா? ஆகவே பிரகாசத்தை நாம் எடுத்துக்கணும். இந்த உலகத்தை விளையாட்டாக நாம் ஆக்கிடக்கூடாது. ஏதோ நாம் நினச்சதெல்லாம் நடக்குது, நாம் நினச்சதெல்லாம் நடக்குது. காசு இருக்குது, அதை வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், அதை சாதிச்சிடலாம், இதை சாதிச்சிடலாம். அந்த சிந்தனையை நகர்த்திடுங்க. எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டாக அல்லாஹ் கூட இருக்கிறான். அவன் இருந்து நபியுடைய உம்மத்தை கண் கலங்காமல் இருக்கிறதுக்காக அல்லாஹ் அப்படி செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது. நபியுடைய உம்மத்தை கண் கலங்காமல் ஆக்கு, அதுக்காக அல்லாஹ் அப்படி செய்யலாம். அதுக்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது. எல்லா விஷயத்தில் உஷாராக இருக்கு. சொந்திக்காமட்டான்ல நான் பழி வாங்கக்கூடியவன்ட்டான். நான் எப்போ பழி வாங்குவான், எதை கொண்டு பழி வாங்குவான் ஒன்றுமே புரியாது. எதை கொண்டு பழி வாங்குவான் ஒன்றுமே புரியாது. ஆனால் அல்லாஹுடைய சமூகத்தில் நாம் தௌபா செய்யணும். அல்லாஹுவை அணுக முடுக ஆசைப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل هو الله قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن قل هو الله أحد الله الصمد. قل أعوذ برب الفلق من شر ما خلق. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس في صدور الناس من الجنة والناس. இதனுடைய ஈசா சாவா பூரா ஒளியாக்கள் ஆதம் அலி இஸ்லாம் தொடுத்து இதுவரையிலும் எத்தனை ஒளியாக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எத்தனை மோமினான அடியார்கள், ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முரீதான ஆண்கள் பெண்கள் அவருடைய ரூஹுபி ஈசா சாப் செய்தான். ஈசி அவளியாக்குடைய ரூஹானி ஃபைசான பெறுவதற்காக வேண்டி சின்ன ஹதியாவாக அவர்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவங்க ரூஹானி ஃபைசான கொண்டு தான் நான் இந்த உலகத்தில் தீன்தாரியாக வாழ முடியும். அதுக்காக வேண்டி இது ஈசா சாவா அனுப்புகிறேன். அவங்களுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பும். அவங்களுடைய கவனங்களை என் பக்கம் திருப்பும். அவங்களுடைய உதவி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. என்னால் குரான் ஓத முடியாது, என்னால் தஸ்பீ செய்ய முடியாது, என்னால் கலிமா நஃப்ஸு நகைத்தான் போட்டு நெருக்கிட்டு அதுபி கேட்டாங்க. மிகப்பெரிய விரோதி ஒரு நஃப்ஸு தான்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அதை விட்டு நாம் விடுதலை ஆகிறதுக்கு அதிகமாக தவஜ்ஜு வேணும். அதுக்காக நீ இந்த இஷா சாப் செய்கிறேன். நீ லைட் ஆஃப் லைட் ஆஃப் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى روح سيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا صلى الله عليه وسلم.
ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين، ثم إلى أرواح شيوخنا من شيوخ القادرية، چشتیہ، نقشبندیہ، سہروردیہ، اکبریہ، ویسیہ، نوریہ، رضوان اللہ تعالی علیہم اجمعین. ثم خصوصا إلى روح شيخنا ومرشدنا ومربينا نفر الله مرقده. ثم خصوصا إلى روح فيض شاه رضي الله تعالى عنه. ثم خصوصا إلى روح رفيق شاه رضي الله تعالى عنه وعمر عامر كليم شاه رضي الله تعالى عنه. ثم خصوصا إلى أرواح آبائنا أمهاتنا وأزواجنا بناتنا وأولادنا يا أكرم الأكرمين. ثم إلى أرواح أمنا وإخواننا وأختنا نفر الله مراقدهم، اللهم اغفرهم وارحمهم وآنس وحشتهم. ثم إلى أرواح المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يومنا هذا، اللهم اغفرهم وارحمهم وآنس وحشتهم ونفر قبورهم يا أكرم الأكرمين. اللهم اقضي حوائجهم وديونهم، اللهم اقضي حوائجهم وديونهم يا أكرم الأكرمين. اللهم سلمهم، اللهم سلمهم، اللهم سلمهم بحرمة باسمك السلام، بحرمة اسمك السلام. اللهم سلمنا من آفات الدنيا والآخرة، اللهم سلمنا من آفات الدنيا والآخرة. اللهم سلمنا من شرور أنفسنا ومن شرور الشيطان ومن شرور أنفسنا بحرمة اسمك السلام. اللهم سلمنا من شرور أنفسنا، اللهم سلمنا من شرور أنفسنا، اللهم سلمنا من شرور أنفسنا، اللهم سلمنا من شرور أنفسنا بحرمة اسمك السلام. السلام 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 السلام. اللهم كرمنا بكراماتهم، اللهم طيب أرزاقنا بحرماتهم، اللهم اقضي حوائجنا بحرماتهم، اللهم اقضي ديوننا بأنوارهم، اللهم كرمنا بكراماتهم. اللهم زكي نفوسنا وصفي قلوبنا وجلي أرواحنا وخلي أسرارنا وملأ فينا نورا بحرمة سائر الأنبياء والأولياء. اللهم اغفر لنا، اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم، اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم، اللهم أصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اعتق رقابنا من النار ورقاب آبائنا من النار ورقاب أجدادنا من النار وأزواجنا من النار وأولادنا من النار وأولادنا من النار وذرياتنا من النار ومريدنا من النار ومريدتنا من النار. اللهم اعتق رقاب المؤمنين والمؤمنات بحرمة ويس القرني رضي الله عنه. اللهم اعتق رقاب المسلمين والمسلمات، اللهم اعتق رقاب المسلمين والمسلمات بحرمة علي كرم الله وجهه وعمر فاروق رضي الله تعالى عنه. اللهم اغفر ذنوبنا كله جله ودكه وأوله وآخره وسره وعلانيته بحرمة روح أبي هريرة رضي الله تعالى عنه. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا 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 ولمشايخنا ولمشايخنا ولجميع المؤمنين والمؤمنات ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات إنك غريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا
نلتمس بأمر رسولك ليلة القدر ولا تجعلنا من المحرومين ولا تجعلنا من المحرومين ولا تجعلنا من الخائبين ولا تجعلنا من الخاسرين ولا تجعلنا من الخاسرين. اللهم إنا نسألك التقى والنقى والعفاف والغنى. اللهم اهدنا فيمن هديت اللهم اهدنا فيمن هديت اللهم اهدنا فيمن هديت اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما آتيت وقنا شر ما قضيت وقنا شر ما قضيت وقنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك فإنه لا يذل من واليت ولا يعز من عاديت ولك الحمد على ما خليت تبارك ربنا وتعاليت. نستغفرك ونتوب إليك. اللهم إنا نسألك بحرمة الأولياء والأنبياء خصوصا بحرمة الأقطاب بحرمة شيخنا رضي الله تعالى عنه أن تقضي حوائجنا حاجات الدنيا والآخرة وأن تقضي ديوننا ديون الدنيا والآخرة وأن تيسر أمورنا أمور الدنيا والآخرة وأن تشرف أمورنا أمور الدنيا والآخرة وأن تكرمنا بكراماتهم وأن تجري مدرستنا إلى يوم القيامة لإظهار دين محمد صلى الله عليه وسلم وأن تجعلنا من أوليائك الكرام الذين لا خوف عليهم ولا هم يحزنون وأن تجعلنا ممن نصر الدين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا ممن خذل دين محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على النبي عليه وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. السلام عليكم. آمين بالله. السلام عليكم. يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسبياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك واجب حبك على المخلوق يا حبيب العلا سلام عليك طالع منك كوكب العرفان أنت شمس الضحى سلام عليك كشفت منك ظلمة الظلم أنت بدر الدجى سلام عليك مهبة الوحي منك القرآن صاحب الاهتداء سلام إنك مقصدي وملجأي إنك مدعى سلام عليك مطلبي يا حبيبي ليس سواك أنت مطلوبنا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك قلبي فداء سلام عليك سيدي يا حبيبي مولاي لك جسمي فداء سلام عليك
هذا قول غرابك عشقي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك صلاتنا وسلامنا إلى رسولك المحترم إن شاء الله லைலத்துல் கத்ருடைய இரவு பிற 27 வர வியாழக்கிழமை மாலை வருவதனால் பெரும்பாய்கள் தாய்மார்கள் எல்லாம் அந்த இரவில் மகரிபிலிருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதேதரட்டு மஸ்னி ஷரீஃப் படிக்கலையே அல்லாஹு